திரு சூர்யா கிட்டேருந்து தொடங்குகிறேன். இந்த பேட்டிகள் அப்படிங்கிறதுல பிரதமருடைய நேர்காணல் முக்கியமாக எப்போதுமே விவாதங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நேர்காணலில் அவர் முன்வைத்திருக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறதும் கூட இது ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு அல்லது இந்தியா கூட்டணிக்கான பதில் அப்படிங்கிற இடத்திற்கு அவர் வருகிறாரா? இதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? நிறைய பேசியிருக்காரு. கர்நாடகா, மகாராஷ்டிரா அதெல்லாம் தவிர்த்துட்டு விவாதத்துக்கு உள்ளாக இருக்கிறது 4 விஷயங்கள். முதல்ல ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸு அப்படின்ற விஷயத்தை நாங்கள் ஆரம்பிக்கவே இல்லை. அது எங்கே ஆரம்பிக்குதுன்னா, காங்கிரஸினுடைய தலைவர் சாம் பிட்ரோடா ஒரு ஊடகத்தை அளிக்கக்கூடிய பேட்டியில் அமெரிக்காவிலலாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அதற்கு அமல்படுத்துவோன்னு அவங்க எங்கேயும் சொல்லலையே. அமல்படுத்துவோன்னு சொல்லலை. பட் அந்த தலைவர் பேசுனதுனால தான் அந்த டாப்பிக்கே வருது. ஒருவேளை காங்கிரஸ் கட்சியில் யாருமே இதை பற்றி பேசலைன்னா இந்த டிபேட்டே வந்திருக்காது. ஆப்வியஸ்லி அரசியலில் இருக்கும்போது அரசியல் தானே செய்ய முடியும். அப்போ அவங்க பேசும்போது இது கொண்டு வந்துடுவாங்களோன்னு ஒரு பயம். அதுக்கு பின்னாடி போய் பார்த்தா சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக இருக்கும்போது அவங்க தேர்தல் அறிக்கையில் எங்கேயுமே நாங்கள் குறிப்பிடலை அப்படின்றத வைக்கிறாங்க. கரெக்ட். பட் கேட்குறது என்னன்னா, திடீர்னு இதை பற்றி அவர் பேசுறதுக்கு என்ன? அவருக்கு இருக்கக்கூடிய ஆக்சஸ், அவர் காந்தி குடும்பத்தினுடைய மிக நெருக்கமாக அந்த காலத்தில் இருந்து இருக்கக்கூடியவர். அப்போ அவர் அமெரிக்காவில் 55% இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் இருக்கு, அதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதனால அதற்கு பதில் கொடுத்தாரு, கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுல ஒன்றும் மதப்பிளவு அப்படிலாம் இருக்கிற மாதிரி தெரியல. இன்னொன்று என்ன பேசுறாருன்னா, இந்த வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது, அதில் தான் தாலியை கூட பிடுங்கிடுவாங்க அப்படின்னு சொன்னது ஒரு விவாத பொருளாக இருக்குது. இப்போ அதுக்குமே அவர் என்ன சொல்கிறாரு, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வந்த உடனே இதை பற்றி ஊடகங்கள்லாம் விவாதிக்கும் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் 10 நாட்கள் வரைக்கும் யாருமே எதுவுமே பேசலை. அதுக்கப்புறம் குறிப்பாக ஒன்று சொல்கிறாரு, ஹைதராபாத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது ஒரு வீட்டையும் நாங்கள் எக்ஸ்ரே எடுத்து சோஷியல் எக்கனாமிக் சர்வே எடுத்து அதன் பேஸ்டாக அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரி அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன எக்ஸ்ரேன்ற வார்த்தையில் தான் இந்த விவாதமே ஆரம்பிக்குது. அப்போ எக்ஸ்ரேனா என்ன அப்படின்னு பிரதமர் கேட்குறார். எக்ஸ்ரேனா நீங்கள் அதிகபட்சமாக ஒரு வீட்டில் என்ன பண்ண முடியும், என்ன சொத்து வச்சுருக்கீங்க, எவ்வளோ தங்கம் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் அளந்து பார்க்க முடியும். அப்போது அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறதே ஒரு மாவோவாதிகள் சிந்தனை அப்படின்ற கருத்து பிரதமர் சொல்றாரு. இது முன்னாள் பிரதமர் தேவகவுடா அவர்கள் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி சிந்தனை மாவோயிஸ்ட் ஐடியாலஜி இருக்கு. எங்களுடைய தேர்தல் அறிக்கையில அப்படி சொல்லலைங்கிறத காங்கிரஸ் குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இது மாணவர்கள், சிறுபான்மை மாணவர்களை ஊக்குவிப்பதற்கான ஒரு திட்டம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லக்கூடியது. அதற்கான ஒரு பலன் உறுதி செய்யப்படும். அது 3வது பாயிண்ட். அதாவது பேஜ் நம்பர் 8 காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல குறிப்பா மைனாரிட்டிஸ்க்குன்னு ஒரு 9 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, கல்வி நிறுவனங்கள்ல முக்கியத்துவம், வங்கி கடன்கள்ல முக்கியத்துவம், இது எல்லாத்தையும் மீறி கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ்ல சிறுபான்மையினருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்க உடனே சொல்றாங்க, சிறுபான்மையினர் மட்டும் சொல்லலை, SC ST எல்லாம் சொல்றாங்க. ஆனால் கிடையாது, சிறுபான்மையினர்னு மட்டும் சொல்றாங்க. இப்போ அங்கதான் பிரதமர் கேள்வி கேட்கிறாரு. முஸ்லீம் லீக் மேனிஃபெஸ்டோவோட அவர் கம்பேர் பண்றாரு. அதாவது 1947க்கு முன்னாடி இந்த மாதிரி பிளவு ஏற்படுத்தி தான் நாடே பிரிஞ்சிடுச்சு. இப்போ கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கொடுக்கறதுல சிறுபான்மையினருக்கு முக்கியத்துவம்னா அதுல என்ன? அப்போ ஒரு ஹிந்து அப்ளை பண்றாரு, ஒரு சிறுபான்மையினர் அப்ளை பண்றாருன்னா அதுல நான் சிறுபான்மையினருக்கு முக்கியத்துவம்னா அதுல ஈக்குவல் பிளே கிரவுண்ட் இல்லாம போயிடுது இல்லையா? அதனால இந்த மாதிரி பிரிவினைவாத கருத்துக்கள்லாம் எதுக்கு அப்படின்னு ஒரு கருத்து வைக்கிறார். கடைசியா 4வதா ஒரே ஒரு ஃபைனல் பாயிண்ட், அம்பேத்கர் அவர்களும் நேரு அவர்களும் சேர்ந்து இயற்றிய கான்ஸ்டியூஷன்ல பிஜேபி RSS சார்ந்த ஒருத்தர் கூட அந்த கமிட்டிலயோ அந்த இதுலயுமே கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க, மத ரீதியான இடஒதுக்கீடு வேண்டாம் அப்படின்ற கருத்து தெளிவா நம்ம அரசியல் சாசனப்படி நம்ம அதை அமல்படுத்திருக்கோம். ஆனால் சமீபத்தில் கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி இஸ்லாமியர்கள் அனைவரும் OBC கேட்டகரிக்குள்ள கொண்டு வரதுக்கு ஒரு அரசாணையை பிறப்பிக்கிறாங்க. அப்போ இது கான்ஸ்டியூஷனோட ஸ்பிரிட்டுக்கு எதிரானதா இல்லையா? அப்போ கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக நாங்க இருக்கமா, காங்கிரஸ் இருக்காங்களான்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அதற்கு காங்கிரஸ் கிட்ட இருந்து இதுவரைக்கும் இந்த 4 விஷயத்திலும் எதுவுமே பதில் இல்லை. நாங்க சொல்லலை, கொண்டு வரல அப்படின்னு சொல்றாங்களே தவிர அம்பேத்கர் அவர்களுடைய ஸ்பிரிட்டுக்கு எதிராக இந்த ரிசர்வேஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் இருக்கா இல்லையான்றது கேள்வி. ஓகே, பேசலாம். முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். நான் தமிழன் பிரசனட்டை வரதுக்கு முன்னாடி முனைவர் ரவிக்குமார்ட்ட கேட்டு வந்துடுறேன். அம்பேத்கர் சொன்ன அல்லது அவருடைய கருத்துக்களுக்கு மாறான ஏதாவது விஷயங்கள் இருக்கிறதா? அந்த ஸ்பிரிட்ல இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்களா? காங்கிரஸ் கட்சி அதுக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிற விமர்சனத்தை பிரதமர் உள்ளிட்டவர்கள் முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு ரவிக்குமார்? அவர் பழைய வரலாறுகளையும் சேர்த்து சொல்றாங்க. என்னென்ன நேரங்கள்ல எப்படியெல்லாம் இருந்தது, குறிப்பா இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு அல்லது இஸ்லாமியர்களுக்கான விஷயங்கள்ல காங்கிரஸ் 90கள்ல இருந்து என்ன செஞ்சதுன்னு ஒரு பட்டியலையும் அவர் கொடுக்கிறார். இல்லை, அதான் இந்த தலைப்பு பரப்புரையாக பதிலடியாங்கிறது இது ரெண்டுமே இல்லை. இது ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் எக்ஸசைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா மூத்த பத்திரிகையாளர் சேகர் குப்தா வெளிப்படையாக சொன்னார், பிஜேபியோடைய கேம்பெயின் இப்போ பேக்ஃபயர் ஆகிடுச்சு.
அவங்க வந்து இப்போ காங்கிரஸ் செட் பண்ண அஜெண்டாவுக்கு இவங்க ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் அதுக்கப்புறம் தான் இந்த டேமேஜ் கண்ட்ரோல் எக்ஸசைஸ் வந்து ஆரம்பிக்குது. ஸோ அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் நான் இந்த பேட்டியவே பார்க்குறேன். அந்த பேட்டியில் அவர் வந்து சொன்னது என்ன சொல்லியிருக்காருங்கிற ஸ்னிப்பெட் தான் இப்போ வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. ஏன்னா முழு பேட்டி 9 மணிக்கு தான் நீங்கள் போட போகிறீங்க. அதுக்கு முன்னே அதில் சொல்லியிருக்கிற அம்சங்கள் புதிதாக இவர் வந்து கடந்த ஒரு 10 நாட்களாக தன்னுடைய தேர்தல் பரப்புரையில் சொல்லி வருகிற உண்மைக்கு மாறான செய்திகள், இது ஸ்க்ரால் தளத்தில் அது என்னென்ன செய்திகளை அவர் சொல்லியிருக்கார், அது எல்லாம் எப்படி உண்மையல்ல பச்சை பொய் என்பதை இன்றைக்கி அம்பலப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, காங்கிரஸ் தலைவர்களும் இந்த மேனிஃபெஸ்டோவில் என்னென்ன இருக்குது, இவர் எப்படி அதை இன்டர்பிரட் பண்ண முயற்சிக்கிறாங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பாக வந்து அவர் சொல்கிற விளக்கம், நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சொல்லுகிற செய்திகள்லாம் பாஜகவுக்கு தான் அதிகமாக பொருந்தும் போல தெரியுது. உதாரணத்துக்கு இன்றைக்கு இடஒதுக்கீடை வந்து எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுக்க போகிறாங்க, எஸ்சி எஸ்டி ஓபிசியோட இடஒதுக்கீடை எடுத்து முஸ்லீம் கொடுக்க போகிறாங்கன்னு. எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீட்டை ஒழிச்சு கட்டுவது தான் இடபிள்யூசி என்கிற பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு. அதை கொண்டு வந்தது பாரதிய ஜனதா கட்சி. அது மட்டும் இல்லை, இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பு வருவதற்கு முன்னால் 2020 என்ன பொதுத்துறை வங்கிகளில் 1470 ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கான ஒரு பதவி அமர்த்தம் பண்ணுவதற்கான அறிவிப்பு இருந்தது. என்ன பண்ணாங்கன்னா அந்த அறிவிப்பில் அன்றைக்கு 15% எஸ்சி இதில் இருக்குது, யூனியன் கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து எஸ்சிக்கு இருக்கான ரிசர்வேஷன் 15%. ஆனால் அந்த அறிவிப்பில் எஸ்சியோட ரிசர்வேஷனை 13ஆக குறைத்தார்கள். எஸ்டிக்கு இருக்கிற 7.5% ரிசர்வேஷனை 6% குறைத்தார்கள். 27% ஓபிசி ரிசர்வேஷனை 21% குறைத்து அந்த 9% ஏற்கனவே 49% மிச்சம் இருக்கிற 5.5% சேர்த்து இடபிள்யூசிக்கு சேர்த்து அறிவிப்பு வெளியிடப்பட்டது. யாரு? பொதுத்துறை வங்கிகளுக்கான அறிவிப்பு அன்றைக்கு வெளியிடப்பட்டது. நாங்கள் எல்லாரும் போராட்டம் பண்ணி கோர்ட்டுக்கு அதற்கு பிறகுதான் அது வந்து தடுத்து நிறுத்தப்பட்டது. எனவே எஸ்சி எஸ்டி ஓபிசி ரிசர்வேஷன்லேருந்து எடுத்து இன்னைக்கு ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் பங்கு விட முயற்சி பண்ணியது இன்றைக்கு இடபிள்யூசி ரிசர்வேஷன் மூலமாக இந்த இடஒதுக்கீடு என்பதனுடைய அடித்தளத்தையே உடைச்சி சுக்குநூறாக்கி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. ஏன்னா இவங்க வந்தால் இடஒதுக்கீட்டையே ஒழித்து கட்டி விடுவார்கள் என்ற அச்சம் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா யூனியன் கவர்மெண்ட் இடஒதுக்கீடு கொடுப்பதை நாங்கள் எதிர்க்கவில்லை, ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இருந்தே சொல்றாங்க. இன்னைக்கு அத எப்படி பாக்குறீங்க? இன்னொரு கேள்வி அவர் வைக்கிறார், பிரதமர் என்ன வைக்கிறார்? ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு இதை சொல்லி இதை நான் சொல்லிடுறேன். இன்றைக்கு திரு மோகன் பாகவத் அவர்கள் சொல்லியிருக்கார், நாங்கள் இடஒதுக்கீட்டு ஆர்எஸ்எஸ் எதுக்கவில்லைன்னு. இன்னைக்கு வந்திருக்குங்க, நாங்கள் ஆதாரம் 4 தலைவர்கள் எப்படி இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இடஒதுக்கீடு. ஏன் அமித் மாளவியா பேசியிருக்காரு, அவர் ட்வீட்டெல்லாம் இன்னைக்கு அவரே போய் டெலீட் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு டெலீட் பண்றீங்க? நீங்க வந்து இடஒதுக்கீடு எவ்வளவு நாளைக்கு இது தேவையில்லை என்று சொன்னவர்கள், ஓபிசிக்கு ரிசர்வேஷனுக்கு கூடாது என்று சொல்லி ட்வீட் பண்ணியிருக்காரு அமித் மாளவியா. ஆர்எஸ்எஸ் தலைவர்களை, ஏன் நம்முடைய மோகன் பாகவத் அவர்களே இந்த ரிசர்வேஷன் பாலிசியை நம்ம ரீகன்சிடர் பண்ணணும்னு சொல்லி ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லியிருக்கார், பேசியிருக்கார்.